சுப்பிரபாதம் கிடையாது, கப்பரபாதம் கிடையாது, கோயில் திறக்கிறக்க ஆள் இல்லை. அவர்களுக்கு சிறப்பு சலுகை கூடாது. காஷ்மீர் பெண்களை யாரும் திருமணம் செய்யக்கூடாது. அது என்ன அவனுக்கு மட்டும் அப்படி சட்டம்? நம்மால் பேசுறானே. இந்தியா சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் இந்தியாவே இல்லை சார். மாட்டிறைச்சிக்கு தான் சட்டமே சார். அப்போ இந்துக்களுக்கான அடையாளம் நாங்கள் தான்யா, இந்துக்களுக்கான கட்சி நாங்கள் தான். முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு விரட்டணும். அரசியல் அவனுக்கு தெரியலையே. அரசியல் தெரிஞ்சா சக்கிலியும் பண்ணா நாசும் 1000 ஜாதி அடிமையா இருக்கணும்னு சொன்னா அவனை ஏற்றுக்குவானா? பென்னிஸும் ஜெயராஜும் என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியா? செல்போன் கேட்குறான், போலீஸ் கொடுக்கல. நைட்டு பூரா வச்சு அடிக்கிறான். அவன் சொந்தக்கார 50 பேர் போலீஸ் தான் ஸ்டேஷன் தீய வச்சிருக்கலாம், செய்யலையே. மக்கள் தான் அரசியலை தீர்மானிக்கணும், கட்சிகள் அரசியல் தீர்மானிக்கணும். அதிமுகவே இல்லை. அதிமுக என்ன நினைக்குது? எப்படி இந்த மக்கள் திமுகவில் அதிருப்தி நமக்கு ஓட்டு போடுவான்னு எடப்பாடி இருக்காரு. இப்போ அந்த லேண்டை அளந்து யார் எடுத்துட்டா? நாளைக்கு கருணாநிதி சிலை வைப்பாங்க, ஸ்டாலின் சிலை, உதயநிதி சிலை, மீன்பணி சிலை, எல்லாம் சிலை வைப்பாங்க. மக்கள்கிட்ட எந்த அவேர்னஸ் இல்லை. 2000 கொடுத்தா ஓட்டு போடுறான், 1000 கொடுத்தா ஓட்டு போடுறான். இவன் மக்களாக ஆமாம், இவனுக்கு சுரணையே இல்லை. உச்சி வெயில் எங்கேயாவது அவுட்ரு வனாந்தர காட்டில் அந்த அம்மா கூட்டம் போடும். அந்த அம்மா இறங்கும் போதே ஏசி ஹெலிகாப்டர் விட்டு இறங்குங்க. ஒரு நிமிஷம் கூட அந்த அம்மா அந்த வெயில மேலே பட முடியாது. விஜய் தலைமை தாங்குவானா, அஜித் தலைமை தாங்குவானா, ரஜினி தலைமை தாங்குவானா, நயன்தாரா இன்சிகா தலைமை தாங்குவானான்னு தேடிட்டு இருக்கான் சினிமா தேட்டர். இவன் எங்கே போராடும்? நீங்கள் ஸ்டெர்லைட் போராடுறது ரஜினி போய் சமூக விரோதி ஊடுருவிட்டாங்கிறான் சொல்லி அனுப்பப்பட்டா அதை சொல்கிறேன். பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்னன்னா, சிறுபான்மை மக்கள் மீது எப்பவுமே போர் தொடுத்துட்டே இருக்கு. மக்கள் எதை போட்டாலும் இங்கே தாமரைக்கு தான் உழுதுன்னு புகார் வந்துட்டே இருக்கு. பிஜேபி இவிஎம் மிஷனை கைவிட்டால் பிஜேபி இங்கே மக்கள் கைவிட்டார். பிஜேபி பொறுத்து 100% தவறு செய்யணும். அவனுக்கு எது தேவையோ அந்த தவறுகளை மட்டும்தான் செஞ்சுக்கணும். 6000 துப்பாயில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைங்கிறான். யாருக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க? அந்த குக்கி இனத்து மக்களுக்கு எதிராக காவல்துறை துப்பாக்கியை கொடுத்து சொல்லியிருக்காங்க மக்களை. இது ஏதாவது ஒரு நாட்டை பேசியிருக்கானா? இது ஏதாவது விவாதம் நடந்திருக்கா பார்லிமெண்ட்ல? பொது தேர்தல் வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக பிஜேபியினுடைய அத்தனை கிரிமினல் தனமும் வெளிப்படும். இந்துத்துவாவை எதிர்ப்பது தான் பாரதிய ஜனதா கட்சியை ஒழிக்க முடியும். நீங்க அம்பேத்கர் அதான் செஞ்சாரு, பெரியார் அதான் செஞ்சாரு. ஒட்டுமொத்தமா எல்லாரும் இந்துத்துவாவை எதிர்க்காம இந்துத்துவா ஏத்துக்கிறானே. கேரளாவில் போராடுவான், தொடர்ச்சியே போராடுவான். தமிழ்நாட்டில் போராடவே மாட்டான். நாடா பிடிச்சாலும் போராடுவான். இப்போ இங்கே உணர்ச்சி இல்லாமல் திராவிட இயக்கம் 50 வருஷம் ஆண்டு முதலமைச்சரை போய் டூரிங் டாக்ஸில் தேடிட்டு இருக்கான். இவனுக்கு அரசியலே தெரியல. தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் பாஜக நல்ல ஒரு லீடிங்கில் வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு உற்சாக வேகத்தில் இருக்காங்க. இன்றைக்கி இந்திய கூட்டணி மகாராஷ்டிராவில் கூட்டம் போட்டிருக்காங்க. இதையொட்டி அமித்ஷா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார். மறைமுகமாக தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பிரிக்க போகிறதா சொல்லியிருக்கார். அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, வருகின்ற ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மிக அமோக வெற்றி. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேரளாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பாஜக உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, தமிழ்நாடையும் கேரளாவையும் பிரிப்பதால் பாஜக வெற்றி பெறாது. அந்த கருத்தை அவர் சொல்லவே இல்லை. மக்கள் தொகை அடர்த்தியின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி பிரிக்கப்படும். அதுதான் அவங்களுடைய. அப்போ இது இப்போ 39 இருக்குது. 39 தொகுதி ஏறக்குறைய 30 தொகுதி ஆயிடுச்சு. கேரளாவில் பாதி தொகுதி குறைஞ்சி போய். இதுதான் அமித்ஷா ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். நீங்கள் மக்கள் அடர்த்தியாக இருக்கிற பகுதிகளாக இல்லை, எங்கள் இந்தியாவுடைய வட மாநிலங்களில் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறையும். யூபி, எம்பி, ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்குது. அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி கூடும். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட கால திட்டம். இப்போ என்ன, ஆந்திராவை 2 பிரிச்சுட்டாங்க, தெலுங்கானாவும் ஆந்திராவும். பிஜேபி எம்பியா வந்துட்டாங்க இல்லையே. தென்னிந்தியாவை பொறுத்தவரை காங்கிரஸ் தானே வந்திருக்கு. அப்புறம் பிரிச்சா பிஜேபி வந்துருமா? எப்படி வரும்? ஏற்கனவே கோவை பற்றி பேசின்னு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா கனவு தேசம். இல்லை, அது கொங்கு தேசம்னா கொங்கு தேசம் பூரா பிஜேபி. இளவரசர் அண்ணாமலை கொங்கு தேசம், இளவரசர் அண்ணாமலை கொங்கு தேசம் சிஎம் அண்ணாமலை ஆயிடுவாரா?
வாய்ப்பு இல்லை. நீங்கள் பிஜேபியினுடைய கணக்கு பூராமே தவறுதலாக போயிட்டு. சனாதனம் என்பது இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய பீடை. நீங்கள் பிஜேபி வந்து இவிஎம் மிஷின் இருக்கிறதுனால அவங்க தைரியமாக இருக்காங்க. அமெரிக்கா ஜனநாயகத்திலே பேலட் பேப்பர் தான் இருக்குது. இங்கேயே உட்காந்துட்டு அதை எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியும். பிஜேபி இவிஎம் மிஷினை கைவிட்டால் பிஜேபி இங்கே மக்கள் கைவிட்டுருவோம். மக்கள் எதை போட்டாலும் இங்கே தாமரைக்கு தான் உழுதுன்னு புகார் வந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி ஹைதராபாத்தை சேர்ந்தவன் கொல்லப்பட்டான், தப்பிச்சு ஓடியே போயிட்டான். காங்கிரஸ் இதை பற்றி பேச அஞ்சுக்கிறது. ஏன்னா இப்படி இவிஎம் மிஷினில் குளறுபடி இருந்தால் தெலுங்கானாவிலும் மிசோராம்லேயும் கைப்பற்றிருக்கலாமே அவங்க. இல்லை, அதாவது பிஜேபியை பொறுத்து 100% தவறு செய்ய மாட்டான். 100% தவறு செய்ய மாட்டான். அவனுக்கு எது தேவையோ அந்த தவறுகளை மட்டும்தான் செஞ்சுக்கும். மணிப்பூரில் 6000 துப்பாக்கிகளை நீங்கள் இந்து ரவுடிகளுக்கு காவல்துறையில் எடுத்துகிட்டு போய் சொன்னானா இல்லையா? இது ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்கா? ஏதாவது மக்கள் பேசியிருக்கானா? நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கானா? சட்டசபையில் பேசியிருக்கானா? 6000 துப்பாக்கியில் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லைங்கிறான். யாருக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காத? அந்த குக்கி இனத்து மக்களுக்கு எதிராக மைதேயி இன பெரும்பான்மை இந்து மக்கள் பயன்படுத்தியிருக்கான். காவல்துறை துப்பாக்கியை கொடுத்து சொல்லியிருக்காங்க மக்களை. இது ஏதாவது ஒரு நாட்டை பேசியிருக்கானா? இது ஏதாவது விவாதம் நடந்திருக்கா? பார்லிமெண்ட்டில் சட்டசபையில் நடந்திருக்கா? இல்லை. அப்போது விவாதம் எங்களுக்கு அறவே பிடிக்காது. அதுதான். அப்போ அதே போன்று தான் பாஜக பிஜேபிக்கு எது தேவைப்படுகிறதோ அதை ஜெயிக்க வைப்பான், எது தேவையில்லையோ அதை விட்டுருவான். என்ன காரணம்னா, நீங்கள் 100% மக்களை காதில் பூச்சுத்த முடியாது. அப்போ எப்போவுமே ஒரு குற்றவாளி என்ன பண்ணுவான்னா, நீங்கள் ஒரு கொள்ளையடிக்கிறவன் நீங்கள் 2 பூட்டையும் உடைக்க மாட்டான். 2 வாசல் இருந்தால் ஒரு பூட்டை மட்டும் உடைச்சி 1 மட்டும் திருடிட்டு பாதியை விட்டுட்டு பாதி எடுத்துகிட்டு போயிடும். அவனுக்கு தேவையானது அவ்வளோதான். அதே தான் பிஜேபி. அதனால் 5 மாநில தேர்தலில் 3 ஜெயிச்சிருக்கான், 2 தோற்று போச்சு. ஆனால் பொது தேர்தல் வருகிற பொழுது நீங்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபியினுடைய அத்துணை நீங்கள் கிரிமினல் தனமும் வெளிப்படும். இதை இந்தியா கூட்டணி தான் முறியடிக்கணும். இந்தியா கூட்டணி சனாதன கொள்கையிலிருந்து அது வெளியே வர மறுக்குது. அப்போது 28 கட்சிகளுக்கும் ஒரே கொள்கை இருக்குமா? இருக்க முடியுமா? இல்லை, அதாவது நீங்கள் இந்த சனாதன எதிர்ப்புங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இந்துத்துவாவை எதிர்க்காம இந்துத்துவா ஏற்றுக்கிறானே. இந்துத்துவாவை எதிர்ப்பது தான் பாரதிய ஜனதா கட்சியை ஒழிக்க முடியும். நீங்கள் அம்பேத்கர் அதான் செஞ்சார், பெரியார் அதான் செஞ்சார். இந்தியா கூட்டணிக்கு 28 பேர் அதை செய்ய மாட்டேங்கிறானே. இல்லை, திமுகவே செய்ய மாட்டேங்கிறா. நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கிற 28 கட்சிகளுக்கும் ஒரே முரண்பாடு கொள்கை இருக்காது, வெவ்வேறு முரண்பாடு தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் திமுக எடுத்துக்கிங்கன்னா செந்தில்குமார் நாடாளுமன்றத்தில் சொன்ன அந்த வார்த்தை தான். அப்போது இவங்கெல்லாம் ஒற்றுமையாக பயணிக்க முடியுமா? இல்லை, அதாவது அவங்களுக்கு ஒரு பொது வேலை திட்டம் இருக்குது. எப்படியாவது நம்ம ஆட்சிக்கு வந்து அதுக்கு தான் சேர்ந்துருக்கேன் எல்லா பயிலும். அப்படி சேரணும்னா இந்த 3 ஸ்டேட்லேயும் சேர்ந்துருக்கலாமே, இந்த நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலையும் சேர்ந்துருக்கலாமே. இல்லை, 5 மாநில தேர்தலில் நீங்கள் காங்கிரஸ் வந்து எம்பி ராஜஸ்தான் சத்தீஸ்கர் 3லேயுமே நீங்கள் அங்கே காங்கிரஸ் தான் இருந்தது, மத்திய பிரதேஷ். அப்போ காங்கிரஸை இன்னும் ஒருங்கிணைக்கக்கூடிய கூர்மை அங்கே செய்யப்படலை. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 153 பெரும்பாலான இடத்தை பிடிச்சிருக்காங்க. 116 போதுமானது, 183 இடங்களை பிடிச்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸுக்கான நீங்கள் வேலை திட்டங்கள் கூர்மைப்படுத்தப்படவில்லை. ராகுலுக்கு அதுக்கான ஆர்வம் இல்லை. நீங்கள் வேலையை என்ன என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான். அவனே செய்ய வேண்டிய வேலை என்ன பண்ணுறான், இவர்கிட்ட கொடுத்துட்டான், மல்லிகார்ஜுன கார்கே கொடுத்துட்டான். மல்லிகார்ஜுன கார்கே அவருக்கு ஒரு டெம்பரவரி போஸ்ட் தான். காங்கிரஸுடைய மாநில தலைவர் மன்மோகன் சிங் இருந்தது போல். இதுதான் 28 கூட்டணிகளுடைய நிலைமை. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. ஒரே கமாண்டிங், ஒரே லீடர்ஷிப்பு, ஒரே கொள்கை, ஒரே பார்வை, ஒரே செயல். அதுதான் அந்த பார்வை வந்து பலம் பொருந்திய பார்வையாக இருக்கு. இவங்க 28 கட்சிகளும் சேர்ந்து அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியல. பலவீனமாக இருக்கான், பலமே இருக்கான், அவ்வளோதான். இவன் பலவீனமாக இருக்கான், அவன் பிற்போக்கு கொள்கையாக இருந்தாலும் பலமாக இருக்கான். அதுதான். அது எது ஜெயிக்கும்? நீ கோயபல்ஸ் கதை தான். பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதனால் உண்மையாகிறது.
இவன் உண்மையை சொல்லாதனால அது பொய்யாயிரும். இது யாருடைய பலவீனம்? இந்தியா கூட்டணியுடைய பலவீனம் தான். இப்போது தமிழ்நாடு 2 மாநிலங்களாக பிரித்தா மக்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை, மக்கள் ஏற்றுக்குவான். மக்கள் எந்த போராட்டம் பண்ண மாட்டான். ஆந்திராவில் என்ன நடந்தது? மக்கள் நாளாக பிரித்தாலும் ஏற்றுக்குவான். பேசாமல் இல்லை, ஒரு பக்கம் ஆந்திரா நடந்தது வேறு, ஒரு பக்கம் தெலுங்கானா வேணும்னு பாதி பேர் நின்னாங்க, இந்த பக்கம் வேண்டாம், பிரிக்க வேண்டாம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு நின்னாங்க. இது போல் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பிரிவினை வந்தால் மக்கள் ஏற்றுப்பாங்களா? கேரளாவில் போராடுவான், தொடர்ச்சியாக போராடுவான். தமிழ்நாட்டில் போராடவே மாட்டான். நாளாக பிரித்தாலும் போராட மாட்டான். ஏன் அந்த சூழ்நிலை? இப்போ இங்கே உணர்ச்சி இல்லாமல் திராவிட இயக்கம் 50 வருஷம் ஆண்டு முதலமைச்சரை போய் டூரிங் டாக்ஸில் தேடிட்டு இருக்கான். இவனுக்கு அரசியலே தெரியல. அதுதான் பிஜேபியினுடைய பலம். இவனுக்கு அறிவே இல்லை. இவனுக்கு அரசியலும் அறிவியலும் தெரியல, பொலிட்டிக்கல் சயின்ஸே தெரியல. அதனால் இங்கே எந்த எதிர்ப்பும் இருக்காது. இல்லை, அந்த பக்கம் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ்நாடு ஒரு ராஜ பரம்பரை போல் ஒரே குடும்பம் ஆட்சி செஞ்சுன்னு இருக்கு, மாநிலத்தை பிரித்தா தான் இந்த பிரிவினை தகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பிரித்தா இன்னொரு ராஜ குடும்பம் உருவாகும், அவ்வளோதான். எந்த பக்கம்? எந்த பக்கம் பிரிக்கிறீங்களோ, கோவை பக்கம் வரும். ஆமாம் ஆமாம், அண்ணாமலை வீட்டுக்கு நாற்காலி போயிடும், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இப்போ பிரித்து என்ன நடக்க போகுது? எதுவும் நடக்காது. மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொண்டு வரணும். மக்கள் தான் அரசியலை தீர்மானிக்கணும், கட்சிகள் அரசியல் தீர்மானிக்கக்கூடாது. அண்ணாமலையும் கருணாநிதியும் அரசியல் தீர்மானிக்கக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை தான். அதிமுகவே இல்லை. அதிமுக என்ன நினைக்குது? எப்படி இந்த மக்கள் திமுகவில் அதிருப்தி நமக்கு ஓட்டு போடுவான்னு எடப்பாடி இருக்கார். ஆனால் எதிர்க்கட்சி வேலையை அண்ணாமலை தான் செய்கிறார். உதாரணத்துக்கு மாடர்ன் தியேட்டர்ஸு உரிமையாளர் விற்றுட்டு போயிட்டார் ரவிவர்மாட்ட. ரவிவர்மா அதை பூரா கன்செஷன் ஆகிட்டார். இப்போ அந்த ஆர்ச்சி பக்கத்தில் நீங்கள் சேலம் போன முதலமைச்சர் செல்ஃபி எடுக்கிறாரு. செல்ஃபி எடுத்த பிறகு நீங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் வழியாக ஏற்காடு போகிற எல்லாருமே அங்கே நின்று செல்ஃபி எடுக்கிறான். இங்கே ஒரு கலைஞர் சிலை வச்சா என்ன? சரி, கலைஞர் சிலை எங்கே வைக்கிறது? பட்டா இடத்துல அவன் அடுத்த இடம் பட்டா கலெக்டர் கூப்பிட்டு நீங்கள் வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் கூட கேட்குறாரு. வருமானா பாப்பான இல்லை 1 இயர் கூப்பிட்டு அங்கே செலவு வைக்கணும், கருணாநிதி செலவு வைக்கணும். நேரு பேசுகிறாரு, படம்பத்திப்பட்டி ராஜேந்திரன் மாவட்ட செயலர் பேசுகிறாரு, ஹைவேஸ் மினிஸ்டர் ஏவா வேலு பேசுகிறாரு. ஒத்து வரல. ஒத்து வரலைன்னா அவனுக்கு பட்டா இல்லை, குடிநீர் இல்லை, வடிகால் இல்லை. இப்போ அந்த லேண்டை அளந்து யார் எடுத்துட்டான்? ஹைவேஸ் எடுத்துட்டாங்க. இப்போ நாளைக்கு கருணாநிதி சிலை வைப்பாங்க, ஸ்டாலின் சிலை, உதயநிதி சிலை, இன்பநிதி சிலை, எல்லாம் சிலை வைப்பாங்க. அப்போது மக்கள்கிட்ட எந்த அவேர்னஸும் இல்லை. மக்கள் தான் போக்கில் போயிடுறாங்களோ? ஆமாம், இவனுக்கு சுரணையே இல்லை. 2000 கொடுத்தா ஓட்டு போடுறான், 1000 கொடுத்தா ஓட்டு போடுறான். கூட்டம் வரும்னா பிரியாணியும் குவார்ட்டரும் கொடுத்தா வர்றான். இவன் மக்கள் இப்படிலாம் இருப்பானாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நான் பல கூட்டங்களை பார்த்துருக்கேன். உச்சி வெயில் எங்கேயாவது அவுட்ரு வனாந்திர காட்டில் அந்த அம்மா கூட்டம் போடும். ஏன்? ஹெலிகாப்டர் இறங்கணும். அந்த அம்மா இறங்கும்போதே ஏசி ஹெலிகாப்டர் விட்டு இறங்குங்க. இறங்கும்போது அந்த பேட்ரி ஃபேனை வச்சுக்கும், மூஞ்சில் இப்படி அடிக்கும். அதில் பேட்ரி ஃபேனில் தண்ணியே ஸ்ப்ரே ஆகும். ஒரு நிமிஷம் கூட அந்த அம்மா அந்த வெயில மேலே பட முடியாது. இதுதான் ஜெயலலிதா. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவான்? வனாந்திர காட்டில் உச்சி வெயில் அந்த 12 மணிக்கு 1 மணிக்கு தான் வரும். கிளம்புவான், கெட்ட எல்லாம் 200 500 குவார்ட்ரு தண்ணி பாயிட்டு கொண்டு விட்டுருப்பான். ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் சேரை தலையில் பிடிச்சிக்குவான். எதுக்கு? வெயிலுக்கு. நான் பல தடவை பார்த்துருக்கேன். கூட்டிகிட்டு போகிறவன் 500 கொடுத்து குவார்ட்டரை கொடுத்து பிரியாணி கொடுத்து தண்ணி பாக்கெட் கொடுத்து ஜெயலலிதா போச்சுன்னா அவன் கொண்டுட்டு போயிடுவான். கெல்டு கட்டையெல்லாம் நடந்து தான் போகும். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அப்புறம் எங்கே போய் 2 மாநிலம் பிரித்தா போராடவே மாட்டான். அவங்க திருடுறாங்க, தேர்தல் சமயத்தில் காசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறோம், எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். போட்டு போங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மக்கள், நீங்கள் இலங்கையில் 5 லட்சம் பேர் செத்து போயிட்டான். அப்போவே போராடாதவன் எதுக்கு போராட போகிறான்? கர்நாடகாவில் காவிரி நீருக்காக 1.5 லட்சம் பேர் அடித்து விரட்டான். போராடாதவன் எதுக்கு போராட போகிறான்? காவிரி டெல்டாவை காஞ்சி ஊற்றி மண்ணை பூரா எடுத்து விற்றுட்டான். எதுக்கு போராடவில்லை? எதுக்கு போராட போகிறான்? பாலாறு வற்றி போச்சு, இது முல்லை பெரியாறு ஒன்றுமே இல்லை.
போராடவே இல்லையே. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இந்தியா என்ற பேரை வந்து பாரதம் மாற்ற போகிறோம் அப்படின்ற அந்த வதந்திகளுக்கே தமிழ்நாடு கொந்தளிச்சுது, இந்தியாவுக்கே கொந்தளிக்குது. அப்போ தமிழ்நாடுக்கு கொந்தளிக்காதா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சூடு சுரணை எல்லாம் போய் ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. அதனால் எந்த காலம் போராட மாட்டான். விஜய் தலைமை தாங்குவானா, அஜித் தலைமை தாங்குவானா, ரஜினி தலைமை தாங்குவானா, நயன்தாரா ஹன்சிகா தலைமை தாங்குவானான்னு தேடிட்டு இருக்கான் சினிமா தேட்டரில். இவன் எங்கே போராட போகிறான்? நீங்கள் போராட்டம் என்பதே தமிழருடைய வாழ்வில் நீங்கள் வெகு தூரம் தள்ளி போயிடுச்சு. அதனால் பிஜேபி எந்த சட்டத்தை போட்டாலும் சரி, எதை செய்தாலும் சரி, 370 ஆர்டிக்கலை காஷ்மீரில் போட்டு இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கான். ஹமாஸ் போராடிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ எல்லா தலிபான் போராடிட்டு இருக்கான். எல்லாம் போராடுறான் தன்னுடைய மண்ணை மீட்பதற்கு. மண்ணை மீட்டு எடுத்துட்டான். இங்கே போராட்டம் என்பதே புல்லாங்குங்கிறான். நீங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தை ரஜினி போய் சமூக விரோதி ஊடுருவிட்டாங்கிறான். ரஜினி சொல்லி அனுப்பப்பட்டால் அதை சொல்கிறோம். எந்த எதிர்ப்பும் இல்லையே. அதனால் தமிழ்நாடு 2ஆக பிரித்தானே 3ஆக பிரித்தானே யாருக்கும் என்ன லாபம், பாட்டுக்கு ஏற்றுக்குவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பிரதேஷில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர் நேற்று வந்து சட்டமன்றத்தை கூட்டியிருக்கார். அதில் ஒரு அஜெண்டா கொடுக்குறார். என்னென்னா, இறைச்சி கடைகளுக்கும் வழிபாட்டு தலங்கள் ஒளிபெருக்கிக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்படும் அப்படின்னு முக்கியமாக அந்த 2 வார்த்தைகளை அழுத்தி சொல்கிறார். ஏற்கனவே இது போல் உத்தரப்பிரதேஷ்லேயும் நடைமுறையில் இருக்குது. இப்போது இதை யாரை அடிக்க இந்த 2 சட்டங்களை ஏற்றுறாங்க? இல்லை, யாரையும் அடிக்க இல்லை. பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாக்கு வங்கி தக்க வைப்பதற்காக சிறுபான்மை மக்கள் மீது வன்மத்தை தெளித்தால் மட்டும்தான் வடகிற நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பிரதேசில் அனைத்து தொகுதிகளிலையும் இந்து வாக்கு பிஜேபிக்கு வரும். இதுதான். பாபர் மசூதி என்ன பண்ணுச்சு அத்வானிக்கு? ஒன்றுமே பண்ணல. அது இடிக்கணும், கரை சேவை செய்யணும்னு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை அத்வானி, முரளி மனோகர் ஜோஷியும் மிகப்பெரிய ரத யாத்திரை நடத்துகிறாங்க. அதே தான் இது. அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா என்னென்னா, சிறுபான்மை மக்கள் மீது எப்பவுமே போர் தொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் பெரும்பான்மை மக்கள் நமக்கு வாக்கு. இதுக்கு தான் கேட்குறேன். இந்த சிறுபான்மை மக்கள் இந்த வழிபாடு தலங்கள் முக்கியமாக சொல்கிறது அவங்க மசூதியை குறிப்பிடுறாங்களா? வேறு ஏதோ இந்து கோயிலில் மைக் கட்ட வேண்டாங்கிறான். மசூதி தான். ஹலாலை யூபியில் எடுக்கிறானா இல்லையா? ஹலால் இருக்கவே கூடாது. ஹலால் இருக்கவே கூடாது. அது மத நம்பிக்கையை. வழிபாட்டு தலங்கள்னா 3 மதத்தையும் தானே குறிக்கும். அப்படிலாம் இல்லை. நீங்கள் பள்ளிவாசலில் நீங்கள் பாங்கு சொல்லக்கூடாது. நீங்கள் இந்து மத கோயிலில் ஒளிபெருக்கி வருஷத்துக்கு ஒருக்கா தான் கட்டுவான். தினம் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகக்கூடிய ஒரே ஆட்கள் யார்? முஸ்லீம்கள் தான். 5 வேளை வாங்க சொல்லக்கூடியவர்கள் யார்? இப்போ எல்லாம் மாறி போச்சு. இந்து கோவில்களும் காலையில் 6 மணிக்கு சுப்ரபாதம் அதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே கிடையாது. நான் உலகம் பூரா சுற்றுறேன். அப்படிலாம் கிடையாது. சுப்ரபாதம் கிடையாது, கப்பரபாதம் கிடையாது. கோயில் திறக்கிறக்கே ஆள் இல்லை. கோயில் திறக்கிறக்கே ஆள் இல்லை. அறநிலையத்துறை அது நீங்கள் கோயிலுக்கே போனதில்லை போடுறது. அதனால் எங்கே வருமானம் வருதோ அங்கே கோயிலுக்குள்ளே ஐயர் இருப்பான். நீங்கள் சொல்கிற மைக்கெல்லாம் கட்டி 5 வேளை தொழுகக்கூடிய ஒரே சமூகம் முகமதியர்கள் தான். சர்ச்சில் மியூசிக்கு மைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா அவங்க மைக்கெல்லாம் கட்டி பக்கத்து வீதிக்கெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டான். இல்லை, அதுலேயும் சில என்ன சார் என்ன சில நீங்கள் கிறிஸ்டின் சர்ச்சில் வந்து எங்கே மைக்கு கட்டி இல்லை, அதில் ஒரு குழு இருக்குது. என்ன மைக் கட்டி 3ஆவது வீதிக்கு வந்துருதா? 5ஆவது வெளியே, அதாவது அவங்களோட சர்ச்சுக்கு வெளியே. அதெல்லாம் இப்படி இல்லை சார், எங்கேயுமே இல்லை சார். நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. சர்ச்சுக்கு போனதில்லை போட்டு. சர்ச்சுக்குள்ளே தான் சார் எல்லா பிரச்சாரமே இருக்கும். சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் பிரச்சாரம் இருக்கும், எங்கேயுமே இல்லை. 2வது, நீங்கள் 5 வேளை பாங்கு ஒரு 2-3 செகண்ட் தான் சொல்லுவாங்க. அதாவது அதிகபட்சம் 1 நிமிஷம் தான் வரும். அப்போ மசூதியில் அதே தான், வேறு எதுவுமே இல்லை. தடுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. மசூதியை தடுப்பதற்காக மட்டும்தான் இந்த அறிவிப்பு. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அவர்களுக்கு
சிறப்பு சலுகை கூடாது. நீங்கள் 370 என்ன சொல்கிறான்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறான்னா, இறையாண்மை உள்ள ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு இறையாண்மை இருக்கக்கூடாது. அவனுக்கு என்ன ஸ்பெஷல் சட்டம்? அவன் 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 அந்த காஷ்மீருக்குள்ளே யாரும் நிலம் வாங்கக்கூடாது, காஷ்மீர் பெண்ணுக்களை யாரும் திருமணம் செய்யக்கூடாது. அது என்ன அவனுக்கு மட்டும் அப்படி சட்டம்? நம்மளால் பேசுகிறானே, நம்மளால் அதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வரான். 370 காலி பண்ணுறதுக்கு மோடி பற்றியா காலி பண்ணிட்டார். இவன் போராடவே இல்லை, அவன் போராடி இருக்கான். இப்போ இந்தியா சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் இந்தியாவே இல்லை, இந்தியாவுக்குள்ளே கிடையாது. காஷ்மீரே இந்தியாவுக்குள்ளே கிடையாது. அது ஒரு தனி நாடு, அது ஒரு தனி சமஸ்தானம். இல்லை பாகிஸ்தானில் பிரிக்கும் போது பிரிஞ்சுதா இல்லை தனியாக காஷ்மீர் தனியாகவே இருக்கு? சாரி, பாகிஸ்தான் பிரியும் போது பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. காஷ்மீர் இந்தியாவுக்குள்ளே சேரலை. 7 ஸ்டேட்டு கேரளாவுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே சேரலை. நீங்கள் இது ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவுக்குள்ளே சேரலை. இவர்களெல்லாம் நாங்கள் தனிநாடாக இருந்துக்கிறோன்ட்டாங்க. இந்த சமஸ்தானங்களில் இந்தியாவுக்குள்ளேயே சேரலை. அப்போது முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறாரு, இராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தான் சேர்த்துறாரு. அதுதான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அப்போது நேரு போய் எனக்கு பாதி வேணுங்கிறார். இந்த 2 சண்டை ஐநாவுக்கு போகுது. ஐநாவில் போகும்போது அங்கே இருக்கிற தலைவர் சொல்கிறாங்க, ஷேக் அப்துல்லா மாதிரி ஆட்கள் சொல்கிறாங்க, இந்தியாவுடைய சேரல, பாகிஸ்தானுடைய சேரல, எனக்கு சுய நிர்ணய உரிமையோடு என்னை காப்பாற்றிக்க, வேறு வேணா பிடிக்க வந்தால் காப்பாற்று, இராணுவத்தை அனுப்பு, எனக்குன்னு சுயமரியாதை, என் நிலத்தை யாருக்கும் விற்க மாட்டோம், என்னுடைய பெண்களை யாரும் திருமணம் பண்ணக்கூடாது. இதுதான் 370 ஆர்டிக்கல். சரி ஒத்துக்கோ, இல்லைன்னா நான் உன்னோட சேரலை, நான் தனியாக இருக்கிறேன். சேரவே முடியாது. ஒத்துக்கொண்டு தான் நேரு கையெழுத்து போடுறார் ஐநாவில் வச்சு. 1947 2019 வரைக்கும் அதுதான் சட்டம். இப்போ என்னாச்சு, எல்லா கார்பரேட்டும் போய் காஷ்மீர் நிலம் வாங்கலாம், எல்லா வயலும் போய் காஷ்மீர் பெண்களும் திருமணம் செய்யலாம். அப்போ அந்த கலாச்சாரம் உடஞ்சி போதில்லை. இதுக்காக 10 வருஷம் காஷ்மீரில் தேர்தலே இல்லை. அப்போது சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுறான். 7 பேருக்கு ஒரு இராணுவம் காஷ்மீரில். அப்போது இது இந்தியா பூரா பேசு பொருளாக மாறுது. இந்து வாக்கு இந்துக்களுக்கு, முஸ்லீம்களை நசுக்கினா தான் இந்து வாக்குன்னு பிஜேபிக்கு வரும். இதுதான் அரசியல், இதுதான் மத்திய பிரதேச அரசியல். பள்ளிவாசலில் வாங்க சொல்லாத, இறைச்சி அதாவது கட்டுப்பாடு, ஹலால், ஓதி அறுக்காத. ஏன் ஓதி அறுக்கிறான்? சயின்ஸு. ஆடோ மாடோ கோழியோ குருவியோ உடம்பு கட்டுப்பாட்டில் மாட்டு இறைச்சி அதில் சார், மாட்டு இறைச்சிக்கு தான் சட்டமே சார், மாட்டு இறைச்சிக்கு தான் சட்டமே. அப்போது ஏன் ஓதி அறுக்கிறான்னா அது விஞ்ஞானம். அது ரத்தத்தை பூரா வெளியே வடிஞ்சிடணும், கிருமி பூரா ரத்தத்தில் தான் இருக்குது. அதான் ஹலால். வேறு என்ன? ரத்தம் அந்த உயிருக்குள்ளே இருந்ததுன்னா அது கிருமி, தொற்று கிருமியாக போயிடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, விஞ்ஞான முறைப்படி நீங்கள் அந்த ஆடோ கோழியோ மாடோ எந்த பொருளோ ரத்தத்தை பூரா வெளியேற்றிட்டிங்கன்னா அது இறைச்சி கெட்டு போகாது, சாப்பிடணும்னு கெட்டு போக மாட்டான். இதுதான் ஹலால். அது யார் வேணால் சாப்பிட்லாம். ஆனால் இவன் என்னங்கிறான், ஹலால் கூடாது, பள்ளிவாசல் பாங்கு சொல்லக்கூடாது. இந்த 2 சட்டமும் குறிப்பாக மாட்டு இறைச்சிக்கும் பள்ளிவாசல் அதுதான், வேறு எதுவுமே இல்லை. என்ன காரணம்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் பிஜேபிக்கு வந்துடும். இதை காங்கிரஸ் செய்ய மாட்டான், பகுஜன் சமாஜ்க்கு செய்ய மாட்டான், மாயாவதி யாருமே செய்ய மாட்டான். யார் செய்வா? அப்போ இந்துக்களுக்கான அடையாளம் நாங்கள் தான்யா, இந்துக்களுக்கான கட்சி நாங்கள் தான். முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு விரட்டணும். பேச்சு அப்படி தானே இருக்குது. அப்போது வட இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் இந்துத்துவ ஒன்றி தானே இருக்குது. அரசியல் அவனுக்கு தெரியலையே. அரசியல் தெரிஞ்சால் சக்கிலியும் பண்ணால் நாசுவான் 1000 ஜாதி அடிமையாக இருக்கணும்னு சொன்னால் அவனை ஏற்றுக்குவானா? இந்துத்துவானா என்ன? ஒருவனுக்கு அடிமை, பிறப்பிலே நீ இழிசாதி, இதுதானே இந்துத்துவா? செத்து போன சுடுகாட்டை எல்லா ஜாதியும் ஒன்றா புதைக்க முடியுதா? இல்லை, அங்கே இருக்கிற மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்களா? தெரியல சார். நீங்கள் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்து சார், போலீஸ் விசாரணைக்கு பிடிச்சிட்டு போனால் நம்ம ஊரில் செத்து போகிறான் சார். டெக்னாலஜி வளர்ந்து என்ன பிடுங்கிறதா? போலீஸ்கார் விசாரணைக்கு செத்து போகிற பார்த்து கேள்விப்பட்டீங்களா? பேப்பரில் படிக்கிறீங்களா? பென்னிஸும் ஜெயராஜும் என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியா?
செல்ஃபோன் கேட்குறான் போலீஸ், கொடுக்கல. நைட்டு பூரா வச்சு அடிக்கிறான். அவன் சொந்தக்கார 50 பேர் போலீஸ் தான் ஸ்டேஷனை தீய வச்சுருக்கலாம், செய்யலையே. கேரளா வந்து அவனுக்கு அரசியல் தெரியும், உனக்கு அரசியல் தெரியாது. இவன் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற பையன். அதனால் இது வந்து மக்கள் அரசியல் விழிப்புணர்வு மூலம்தான் நீங்கள் தன்னுடைய தலைவிதியை தீர்மானிக்க முடியும். அப்போ பிஜேபியும் முட்டாளாக இருக்கான், மேலும் அடி முட்டாளாக்குவது தான் மத்திய பிரதேசனுடைய புது முதலமைச்சர் போடுகிற சட்டம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.